சௌந்தர்யாவுக்கு உண்மையிலே சொல்றேன், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சு. சௌந்தர்யா எங்க மாறினாங்க அப்படின்னா, ஒரு 5வது வாரம் 6வது வாரத்துல அவங்களுக்குன்னு ஒரு கிளாப்ஸை காட்ட ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல இருந்து அவங்க யோசிக்கிறதையும் அதையும் விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி யோசிக்கல. பட் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடா பண்ண ஆரம்பிச்சாங்களா, அதுல இருந்து அவங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து மொத்தமா குறைஞ்சிட்டாங்க நான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற ஓட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ஃபேன்ஸ் ஓட்டு கிடையாது. இருக்கலாம். ஒரு ஒரு 50,000 ஓட்டு விழுகுதுன்னா அது ஒரு 20,000 ஓட்டு ஃபேன்ஸ் இருக்கலாமே தவிர பாக்கி 30,000 வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மணி தான் பேசுது. சரிங்களா? மத்தபடி இப்ப கீழே வந்ததுக்கு காரணமே அதுதான். இதையும் கேட்டேன்னா நிறைய ஃபேன் பேஜஸ் சௌந்தர்யா ஃபேன் பேஜஸ்லாம் ஓட்டு போட்டு இன்னைக்கு லாஸ்ட் 2 days அன்ஸ்டாக் ஓட்டு போட்டு போஸ்ட் நிறைய போட்டுருந்தாங்க. அதனால தான் கேட்குறேன். சௌந்தர்யா மாற்றி எதுவும் ஃபேன்ஸ் ஊற்றிட்டாங்க. அன்சிதாவுக்கு ஓட்டு அதை போட்டிருப்பாங்க பிரதர், போட்டிருப்பாங்க. அன்சிதா ஃபேன்ஸ் போட்டிருப்பாங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யா பிடிக்கலன்னு சொல்லி போயிருக்கலாம்ல. நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். வீட்டுக்குள்ள 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. சரிங்களா? 5 பொம்பளை பிள்ளைங்களும் 2 நாள் நெருப்பா இருந்துச்சு வீடு. சௌந்தர்யா எங்க இருந்தாங்க? ஒரு ப்ரோமோ, ஒரு 2 செகண்ட் கிளிப்பு, எதுவுமே இல்லையே. அப்ப எப்படி சப்போர்ட் பண்ண தோணும்? என்னன்னு தோணும்? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். பவித்ரா ஜனனி டிசர்வ்டு. இவங்க அதான் சௌந்தர்யா கம்பேர் பண்ணா எல்லாருமே டிசர்வ்டு. அதுல முக்கியமா இவங்கள டாப்புக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பவித்ரா ஜனனி எவ்வளவு டிசர்வ்டு. மஞ்சரிக்கு ஏன் ஓட்டு வரலன்னு நினைக்கிறீங்க? மஞ்சேரி ஓட்டி வில்லல அப்படின்னு சொல்றதை இங்க ஓப்பனா பேச முடியாது ப்ரோ. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையே. சரிங்களா? அது வேற மாதிரி கண்டென்ட் மாத்தி கொண்டு போயிருவாங்க. மஞ்சரியோட ஓட்டு ஏன் வரல? மஞ்சரி கேம் பிளே நல்லா தான் பண்றாங்க. பட் மஞ்சரி வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் ஃபயரா பண்ணுன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல 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 சிஸ்டர், அப்படி கிடையாது. எனக்கு தெரியும் இப்போ இங்க வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. பட் ஆனா நீங்க ஓப்பனா அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இங்க பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. டாப்ல இருக்கிறது தெண்டதுக்குள்ள ஆளு இருக்காங்க. அதுதான் அப்ப சௌந்தர்யா இருக்கிறது அதுதான். டாப்ல கொண்டே சௌந்தர்யா வச்சிருக்காங்களே, ஏன் அது அந்த ஓட்டு ஏன் மஞ்சரிக்கு விழுகலன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன கான்செப்ட்னா ஒன்னே ஒண்ணுதான் பிரதர். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது 50,000 ஓட்டுல 20,000 ஓட்டு இருக்கு உங்களுக்கு. அதே 20,000 ஓட்டு தான் மஞ்சரி வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? அதே 20,000 ஓட்டு தான் மஞ்சரி வாங்கியிருப்பாங்க. இல்ல 18,000 ஓட்டு கூட வாங்கிருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் டேபிள்ல வந்து அடுத்தடுத்து தான் இருப்பாங்க. ஆனா அந்த எக்ஸ்ட்ரா மணி விழுகுது பாருங்க மேல. ஒரு 30,000 ஓட்டு விழுகுதுல. அதுல மேல போயிடுறாங்க. ஃபேன்ஸ் மட்டும் போடுற ஓட்டு இங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு பிஆர் வேலை பார்க்கறதுக்கு டீம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மஞ்சரி தீபக்குலாம் முத்துக்குமரன் டீம் தான் முத்துக்குமரனுக்கு இருக்கு. முத்துக்குமரனுக்கு இருக்குன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முத்துக்குமரன் சேர்ந்து பண்றாங்க. மஞ்சரிக்குன்னு எனக்கு வந்து செப்பரேட்டா கிடையாது. மஞ்சரிக்கு ஏன் இப்போ வந்து முத்துக்குமரன் ஃபேன் சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு. அதனால முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இன்னொன்னு இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல. பவித்ரா ஜானிக்கு சப்போர்ட் பண்றாங்க, ராணுவுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, தீபக்குக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அதுல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றதுல கம்மியா உள்ள ஆள் யாருன்னா மஞ்சரிக்கு தான். மஞ்சரிக்கு நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மஞ்சரி அவங்களால நம்ப முடியாது. ஏன்னா ஒரு டஃப் கண்டஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி ஓட்டிங்ல, சாரி கேம்ல. இதுக்கு முன்னாடி நான் தான் கேட்டேன் மலையாளிஸ் ஓட்டு போட்டா தப்பு இருக்கான்னு. அதான் கேட்குறேன். இவ்வளவு நாள் போடாதவங்க எப்படி டப்புன்னு வந்தாங்க? அதான் நான் ஒரு அன்சிதா ஃபேன் தான். ஓகே, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு நாள் ஓட்டு போடாதவங்க பாட்டம்ல இருந்தவங்க டப்புன்னு எப்படி மலையாளிஸ் உள்ள வந்துட்டாங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. நான் வந்து நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். சரிங்களா? ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் கல்ஃப்ல இருந்திருக்கேன். சரிங்களா? அங்க நம்மளை விட அங்க வந்து மலையாளிஸ் வந்து அதிகம். நான் அவங்களோட பழகி இருக்கேன். சரிங்களா? அவங்க சில விஷயங்களை பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஆனா சில விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணணும்னு இறங்கினா பயங்கரமா இறக்கி அடிப்பாங்க. சீரியஸா சொல்றேன். அவங்களுக்கு நம்மளோட மொழிப்பற்று அதிகம். சரிங்களா? இது கண்டென்ட் வேற மாதிரி யாரும் எடுத்துட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. நான் டிஸ்க்ளைமர் போட்டு தான் பேசுறேன். கொண்டு போல ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல இல்ல கொண்டு போயிடுவாங்க ப்ரோ. இதை பெருசா கொண்டு போயிடுவாங்க இதை. சரிங்களா? அதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த பற்று ரொம்ப அதிகம். நீங்க சொல்லுங்க, ஓப்பனா சொல்லணும்னா அந்த திராவிட மொழின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்மள்ட்ட இருந்து போன ஒண்ணுதான். தமிழ்ல இருந்து பிரிஞ்சதுதான் மற்ற 4 மொழிகள்ன்ற ஒரு வரலாறே இருக்கு. ஆனா நீங்க அதை போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களை திருப்பி அடிப்பாங்க. சரிங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அவங்கள்ட்ட அந்த மொழி பற்றும் சரி, அவங்களுக்குன்னு உள்ள ஒரு இப்ப சஞ்சு சாம்சன் வந்து நீங்க இந்தியா டீம்ல எவ்வளவு பெரிய பிளேயர் இருந்தாலும் அவங்கள பொறுத்தளவுக்கு சஞ்சு சாம்சன் தான் நினைப்பாங்க. சரிங்களா? அது அவங்களோட பற்று. அது வேணாம். தமிழ்நாடு மக்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்க?
இல்ல அதுதான் ப்ரோ சொல்றேன். நான் அதை நம்ம போய் அவங்கள்ட்ட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நீங்க மத்த பெஸ்ட் பிளேயர் யாராவது கம்பேர் பண்ணீங்கன்னா, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி புரியுது. அவங்கள ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு இப்போ ஒண்ணுமே இல்லை, அவங்க அவங்க ஆள் ஒரு ஆள் வேற எங்கேயோ இருக்காருங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கல்ஃப்ல கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாளிஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்த ஸ்டேட்டும் பின்னாடி நிற்கும். சீரியஸா சொல்றேன். கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்களுக்குன்னு தனியா ஒரு இது. அதே மாதிரி மலையாளிஸ்ட்ட பேசணும் அப்படின்னாலே மத்த கம்பெனி ஓனர்ஸும் சரி எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. சரிங்களா? நேத்து ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா, நான் கர்நாடிகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து சொல்றாங்க. நம்ம இதுல உட்காந்துட்டு லவிங் ஏரியால வந்து உட்காந்து சொல்றேன். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. அவங்களும் அவங்க மென்ஷன் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. இப்ப நம்ம எப்படி ஸ்ருதிகா போய் அங்க தமிழ்ல பேசுன இதுன்னு சொல்றோமோ அது மாதிரி நம்மலாம் அதெல்லாம் நான் இங்க தப்புனே சொல்ல. பட் இந்த சீசனை எடுத்து பாருங்களேன், முக்காவாசி பேர் அவங்க தான் இருக்காங்க. இப்ப நீங்க ஓட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இவங்களை வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. அது வரைக்கும் பார்க்காத அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் பார்ப்பாங்க. அவ நம்ம ஊர் பொண்ணு, அவளுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். இதுல இந்த கண்டென்ட் ஒண்ணு இருக்கு, இதுல இன்னொரு கண்டென்ட் ஒண்ணு இருக்கு. பட் அதை பத்தி நான் பேச விரும்பல. சரிங்களா? இந்த கண்டென்ட் மட்டும் நான் அந்த பாயிண்ட்ல நான் எடுத்து சொல்றேன். அவங்க தப்பு பண்றாங்களோ ரைட் பண்றாங்களோ அவளை எல்லாரும் அடிக்கும்போது நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற பாயிண்ட்ல இறங்கிடுவாங்க எல்லாரும். தமிழ்நாட்டுல இவ்வளவு ஹேட்ரட் இருக்கு, மலையாளிஸ்ல இவ்வளவு ஹேட்ரட் இருக்காதா? இருக்காது ப்ரோ, கண்டிப்பா இருக்காது ப்ரோ, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்களோட இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனை. சரிங்களா? நம்ம இதுல வந்து பெரிய இதான பிரச்சனை. இன்னொன்னு அவங்கள பத்தி ஓப்பனா சொல்லட்டுமா, எங்க வீட்டுல சீரியல் பார்ப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு சீரியல் நடிக்கிறாங்க இல்லையா, இவங்க வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ காமிச்சோன்னே எங்க அம்மா சி இவளா அப்படின்னு தான் கேட்டாங்க. சத்தியமா யாரும் தப்பா இருக்கு, எங்க அம்மா அப்படிதான் கேட்டாங்க. ப்ரோ கண்டென்ட் மாறுது, வேற எங்கேயோ போகுது, வேணாம் முடிச்சுக்கலாம். ஓகே சாரி ப்ரோ, சாரி. அதனாலதான் அவரே சொன்னார் டியூ டு டாக்ஸ். ஓகே வேணான்னு. கோபிநாத் ப்ரோ சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. சிங்கிள் எவிக்ஷன் சொல்லிட்டாங்க அங்க பிகான் டாக்கீஸ்ல இருந்து. இல்ல கேக்கலங்க ப்ரோ. கோபிநாத் ப்ரோ சிங்கிள் எவிக்ஷன் சொல்லிட்டாங்க வாய்ஸ் கேட்கல. டாக்ஸ்ல இருந்து. கிருத்திகா சிஸ்டர் பாருங்க அப்படியே அந்த இத. ஓகே, இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்களா பிஹைண்ட் டாக்கீஸ்ல? அதான் அவர் அததான் சொல்லிட்டு போறாப்ல ப்ரோ. ஒரு கோபிநாத் ஆமா, இது சிங்கிள் எவிக்ஷன் and it is ரஞ்சித். அப்பனா அத அப்படியே ஏத்தி விடுங்க சிஸ்டர் மேல. இப்ப என்ன பிளான் தெரியுமா? அப்பனா அடுத்த வாரம் முத்து வச்சு அடுத்த கண்டென்ட் ப்ரோமோக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி சொல்றீங்க? புரியல. ஆமா, அடுத்த வாரம் கண்டிப்பா ரயான் போயிடுவான். அப்ப ரயான் போயிட்டான் அப்படின்னா முத்து வந்து இந்த வாரம் ரயான் போயிருந்தா கூட பிரச்சனை இல்ல. அடுத்த வாரம் போனா அந்த எவிக்ஷன் ப்ரீ பாஸ் என்னால தானடா போச்சு அவனுக்கு ஒரு கில்ட் ஆகும்ல. அப்போ ஒரு அழுகு அங்க வரும்ல. வெளியில போகும்போது சாச்சனா போனப்ப மட்டும் தானே அழுதான் முத்து. இப்ப ரயான் போனாலும் அழுவான்ல. அது அவங்களே 2 ப்ரோமோ வரும்ல. கரெக்ட். இது விஷாலுக்கு கூட நல்ல ரோஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஷாலுக்கு கூட நிறைய ரோஸ்ட், முத்து ஜெஃப்ரிக்கு ரோஸ்ட், விஷாலுக்கு ரோஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நான் கேட்ட வரைக்கும் அது பெருசா இல்ல. அப்படி டவுன் அப்படி அப்படி அவரு பிளாட்டடா முடிச்சிட்டாப்ல. முத்து எதுவும் கேட்டாரான்னு கேட்டேன். முத்து வந்து நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்லன்னு போயிட்டாங்க சொல்றாங்க. கேப்டன்சி டாஸ் பத்தியா? அது பத்தியா? நடிச்சாங்கன்னு சொன்னாங்களா, அந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது முத்து ஏன்னாரு, என்ன பிரச்சனை, எப்படி எழுப்புனாங்க, அதெல்லாம் கேட்டேன். ஸோ அப்பதான் சொன்னாங்க. அதை நான் திருப்பி பேசுறேன்னு சொல்லிட்டு நேரம் சௌந்தர்யாட்ட போயிட்டாப்லையா. அதுக்கப்புறம் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காமிட்டாங்க. ஓ, திருப்பி நாளைக்கு பத்தி பேசுவாங்களா? நான் இந்த செக்மெண்ட் இது நாளைக்கு வேற மாதிரி தானே போகும். திரும்ப இதே டாபிக் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுப்பாருங்க. இவர் எடுப்பாருங்க. ஓகே. கமல் சார் கிடையாது, அங்க கட் பண்ணிட்டு போய் போன வீக்கே அப்படித்தானே பண்ணாங்க. முத நாள் உள்ள பிரச்சனையை மறுநாள் கண்டினியூஸ்ல இழுத்துட்டு வரலையா. அதுக்கு வாரம் பொம்மை டாஸ்க் நினைக்கிறேன். பொம்மை டாஸ்க்ல நான் அதையும் இந்த ப்ரோமோஸ் இதெல்லாம் பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ப்ரோமோ நாள்ல ப்ரோமோல சொல்றாரு பொம்மையை கொடுத்து விளையாட சொன்னா அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா எபிசோட்ல வருது, சண்டே எபிசோட்ல வருது அந்த டாக்கிங். மயான அமைதியா இருக்கு ப்ரோ. சாரி ப்ரோ, என்ன உங்க கண்டென்ட் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு போல. சாரி. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன் ப்ரோ? சொல்லுங்க. கீழே பாலாஜி டிவின்னு அவர் ஏதாவது சொல்லுவாப்ல, அப்டேட் ஏதாவது இருந்தா போயிட்டாரு ப்ரோ.
ஸ்பீக்கர் வித்யா வேணா ஹேண்ட் ரைஸ் கேட்கலாம். பண்ணியிருந்தாங்க. சரண்யா வித்யா வாங்க, சொல்லுங்க வித்யா. வணக்கம். சிஸ்டர் ஒரே நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்புறம் வரேன், ஓகே சரிங்களா? ஓகே டிடு டாக்ஸ் நோ ப்ராப்ளம். Bye, 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 bye. வித்யா இருக்கீங்களா? இருக்கேன் சிஸ்டர். ஒரே ஒரு டவுட்டு. ப்ரோமோ 2ல வந்து விஜய் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை உண்மையா அடிபட்டிருந்தா ஓகே, இல்லாட்டி கேவலமா நடிக்கிறீங்க. அது என்னமோ சொல்றாரு, எனக்கு புரியல. இல்ல அந்த மாதிரி விஷயத்த யார் சொன்னதுன்னு தானே கேட்டிருக்காரு அவரு. அந்த மாதிரி தானே சொல்லியிருக்காரு. உண்மையிலே அடிபட்டிருந்தா ஓகே அப்படின்னாரு. அப்போ என்ன மீன் பண்றாருன்னு தெரியலையே. உண்மையிலே அடிபட்டிருந்தா ஓகேவா? ஓகே இல்லாட்டி ஏதோ செம்மையா கேவலமா நான் சொல்லட்டுங்களா? நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. புரியல அது நான் சொல்லட்டுங்களா? கொஞ்சம். அப்படி இல்லைன்னா அடிப்பான் அப்படின்னு ஒருத்தன் அடிபட்டுச்சுங்கும் போது அதை நீ அந்த டைம்ல காப்பாற்ற வரல, ஆனா உண்மையை அடிபட்டுச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்றீங்க. இதே ஜெப்ரி கொண்டுனா எல்லாருமே வந்திருப்பீங்க, அப்போ வந்து நீங்க சொல்லியிருப்பீங்களா உண்மையை அடிபட்டுச்சு ஓகே அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாரு. அது வந்து சௌந்தர்யா சொன்னாங்க அது மாதிரி. சௌந்தர்யா தான் சௌந்தர்யா சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஆரம்பிக்கிறாரு. அதான் கேட்குறாரு. இல்ல அது சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு. ராணுவுக்கு அடிபட்ட உடனே சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யா, உண்மையா அடிபட்டிருந்தா ஓகே, இல்லைன்னா அவ்வளவுதான், அவனுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு. அதான் மேடம் கேட்குறாரு. இதே ஜெப்ரிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நீங்க இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா, எல்லாருமே போயிருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. கேக்குதா? கரெக்ட் ப்ரோ. ப்ரோ ஓகேவா ப்ரோ? ஓகே 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 ப்ரோ, கரெக்ட் தான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா சிங்கிள் கேளுங்க. எவிக்ஷன் தானா? ரஞ்சித் மட்டும் தானா? ஆமா ரஞ்சித் மட்டும் தான் எவிக்ஷன்றாங்க. ஆக்சுவலா டபுள் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. விஜய் சேதுபதி சிங்கிள் அப்படின்னு மாத்திட்டாருன்றாங்க. இன்னைக்கு விஷால கூட அப்ப ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல அவங்க பார்க்க முடியாது ரஞ்சித் குடும்பத்தை. ஓகே ஓகே. சாட்டர்டே இஸ் ரோஸ்ட் டே அப்படின்னு போட்டிருக்காரு. அன்ஷிதா, முத்து, ஜெஃப்ரி, விஷாலுக்கு ரோஸ்ட். ஓகே. ஆக்சுவலா ஃபேட்மேன் சார் பேசுறப்ப ரெக்கார்ட் கூட பண்ண முடியலங்க. மிஸ்டர் விஜய் மட்டும் போட்டு கொஞ்சம் இது பண்ணிருப்பார் போல, ரெக்கார்ட் பண்ணிருப்பார் போல. ஓகே 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 ஃபைன் ஃபைன். உண்மையிலேயே நல்லா பேசினாரு. பொதுவான விஷயம் நிறைய நடந்துச்சு இன்னைக்கு. காமன் ஆடியன்ஸ் நிறைய ஓகே ஓகே கேட்டாங்க. நீங்க தான் மேம் தூங்கிட்டீங்களா? அதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுங்க காலையில. ஆமாமா சாரி கார்த்திக். ஆக்சுவலா நான் வந்து தூங்கிட்டேன். நான் 12 o'clock தூங்கிட்டேன். ஸ்பேஸ் எண்ட் பண்ணவே இல்லை, அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் ராம் தான் இருந்திருக்காரு பாவம். ஏங்க ஒரு ஆளா யூஸ் பண்றதுனால ஃபுல் பக்குங்க. நிறைய பேர் வர்ஷிகண்ணன் ஜாயின் வந்திருக்காங்க. பண்ணிருக்காங்க. அவங்க ஆமா நம்ம ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் தான் கொடுக்க முடியல. பக் நம்மளுக்கு செம பக். ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. 4 மணி நேரம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். திங்க் 5 மணிக்கு 5:30 ஸ்டார்ட் ஆச்சு. வந்துட்டாரு, சொன்னோன்னே ஏறிட்டாருங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் எல்லாம் அவ்வளவா பண்ணலன்ற மாதிரி. ரோஸ்ட் பண்ணிருக்காரு பட் அவ்வளவா இல்ல, பெருசாலாம் இல்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் 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 சேதுபதி அப்படித்தானே, வேற யாருக்காவது நடந்திருந்தா பெருசா பேசியிருப்பாரு. தெரியல, ட்விட்டர்ல போட்டு பாப்பா சௌந்தர்யா கியூட்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவரு எந்த விஷயத்துக்கு ராணுவுக்கு ஸ்ட்ராங்கா எடுக்க மாட்டாரு அவரு. பாப்பா அப்ப இன்னைக்கு சீக்கிரம் எபிசோட் முடியுதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோட் தானே அதிக நேரம் போகுது. சண்டே எபிசோட் சீக்கிரம் முடிஞ்சிருது. இதுல எந்த விதத்துல ஃப்ரைடே எபிசோட் 1/2 an hour அதுல சண்டே எபிசோட். ஆமா ப்ரோ, ஒண்ணும் இல்லாம இந்த சமைக்கிறதெல்லாம் போட்டு கண்டென்ட் இல்லாம அதுல கொண்டு வந்து சமைக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு கேம் பத்தி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சொல்லு அஹமத் ப்ரோ. இல்ல ப்ரோ, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன், நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. இன்னைக்கு மெயினா வந்து அந்த கேமை பத்தி தான் பேசியிருப்பாங்க, டாஸ்கை பத்தி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா ரோஸ்ட் பண்றாரு, எந்த அளவுக்கு இந்த கரெக்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு, மக்கள் மனசுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்றாரு, எடுத்து சொல்றாருன்னா சந்தேகமா இருக்கு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ஆடியன்ஸாக போகிறாங்கல்ல ப்ரோ, அது எப்படி எதை வச்சு போகிறாங்க, எந்த மாதிரி ப்ராசஸ்? அது தலைவன் மதன் ஒருத்தர் இருப்பாரு, சகோதரரு, அவர் தான் அடிக்கடி போவாரு. அந்த ப்ரொசீஜர்ல அவருக்கு தான் தெரியும். எங்க உங்களுக்கு கிருத்தி உங்களுக்கு தெரியுமா? சரி, யாரு என்ன சொன்னீங்க? கிருத்தி இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க அவரா? புரியல. இவரு கார்த்திக் கேளுங்க. மேம் இந்த சாட்டர்டே எபிசோடுக்குலாம் வந்து ஆடியன்ஸ் போறாங்கல்ல மேம், அது எப்படி மேம் செலக்ஷன் பண்றாங்க? அது நம்ம யாரு வேணா, அது அவங்களே வச்சிருப்பாங்க சில பேர். சில பேர் வந்து போவாங்க பிபி ஆடியன்ஸ். சரி, அங்க இருக்கவங்க பாதி விஜய் டிவியோட ஆடியன்ஸா தான் இருப்பாங்க. அவங்க விஜய் டிவியோட பிபி செட்டுக்கு போறவங்கள தான் இருப்பாங்க. இப்ப எப்படி இந்த கலக்க போகுது யாரு, இந்த மாதிரி சம்திங் ஷோ எல்லாம் போறாங்கல்ல, சோ அதனோட ஆடியன்ஸே தான் போவாங்க பாதி பேர் வந்து. அதுல இருக்கிறவங்க எல்லாமே ரியல் ஆடியன்ஸ் இல்ல, உண்மையே சொல்ல போனா. உள்ள போன்லாம் அலௌடுங்களா அங்க? போன் அலௌட் இல்ல. உங்களுக்கு போனுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வாங்கி தரேன். போறீங்களா? ஆமா மேம், எனக்கு ஒரு டைம் போகணும். ஓகே ஓகே, கண்டிப்பா கார்த்திக். அப்ப நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போறதா சொல்லுங்க. சாட்டர்டே சண்டே நீங்க போங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா மிஸ் பண்ணாம ஐயோ, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்ல கார்த்திக். நான் போனது இல்ல. எனக்கு நான் அப்படியா? பிக் பாஸ் சரி ரொம்ப சரி, ஃபேன். ஓகே. சரி, நான் உங்களுக்கு போனதே இல்ல. டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பேசிட்டு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஓகே ஓகே கார்த்திக். நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? நாங்க வேலூர் மேம். ஓ, அதுக்காக சென்னைக்கு வருவீங்களா ஷோக்காக? ஆமா 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 ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. சரி, நம்ம ஒரு நாள் வந்தோம் அப்படின்னா அப்படியே மெட்ராஸ் பார்த்துட்டு அப்படியே அந்த ஷோவும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஓ, ஓகே ஓகே கார்த்திக், தட்ஸ் ஃபைன். வேற யாராவது பேசுறேன்னா பேசுங்க. பாலாஜி டிவி வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட்னா கேட்டு பேசலாம். மேம் கிட்டத்தட்ட காலையில ஒரு 5 hours நான் கண்டினியூவாகவே இந்த ஸ்பேஸில் இருந்தேன். ஓ, ஓகே ஓகே. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைடுலேருந்து பெரிய லெஜெண்ட் அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து நம்ம இந்த ஸ்பேஸுக்கு வந்து ஒரு குட் நேம் கிடைச்சது உண்மையாலுமே வாழ்த்துக்கள் மேம். கண்டிப்பா கண்டிப்பா, நானும் அதுதான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். பெரிய ஆளுக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ்க்கு வந்திருக்கும் போது ஓகே, நம்ம வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு, அதுவும் நம்ம ஸ்பேஸ பாராட்டி இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, அடுத்தடுத்து இன்னும் நம்ம ஸ்பேஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், நிறைய பேசணுங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஏங்க நிறைய தடவை பாராட்டினாங்க. அவங்கள பாராட்டணும் அவசியமே கிடையாது. பண்றாங்க. ரொம்ப சூப்பர் ஜி. உண்மையாலுமே அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சர்ப்ரைஸா இருந்துச்சு. நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. நம்ம இதுல ஹேட்ரட் இருக்காது ப்ரோ, அபியூஸ் இருக்காது, பொது கருத்துக்களை வைக்கலாம். இப்ப ராணுவ ஃபேனா நானே ராணுவ தப்புன்னு சொன்னா நாங்களே ஏத்துக்குவோம், தப்பா இருந்தா. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கொடுப்போம். ஒருத்தவங்க தப்பா பேசுறதுனால அவங்கள அடிக்க மாட்டோம். எல்லாரும் மனுஷங்க தானே, எண்ட் ஆஃப் த டே யாரும் தப்பு பண்ணாத, கத்துக்கிற வேண்டியதான் ஒன்னொன்னா. அந்த மாதிரிதான் நாங்க எப்பயுமே போவோம். ஆனா எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க நம்ம ஸ்பேஸ. எத்தனை தடவை சொன்னாங்க தெரியுமா? ஆமா ஆமா ஜி, நிஜமாலுமே தான். கரெக்ட். இது நல்ல கெஸ்டர், இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இல்லங்க, நான் இது ரவீந்திர சார் 5:05 4:30 தெரியல, எனக்கு டைம் சரியா தெரியல, வந்திருந்தாரு. வந்தோடனே நான் கேட்கிறேன் ஒரு ரெக்வஸ்டா, சார் நீங்க முத்துக்குமாரன் ஆர்மி அளவுக்கு அவ்வளவு பெருசு இல்ல, இருந்தாலும் வாங்க எங்களுக்காண்டி இப்ப எங்க ஆர்மில எங்க ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணி பேசுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சொன்ன 5 செகண்ட்ல ஏறினாரு, ஸ்பீக்கர்ல ஏறி பேச ஆரம்பிச்சதுதான். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இயர்லி மார்னிங் வந்து அவங்க ஜாயின் பண்ணி அந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படிங்கும் போது அது உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, நம்ம தான் 24/7 போட்டுக்கிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் நம்ம ஸ்பேஸ் ஓடுது. பொங்கலுக்கு அவர் வர சொல்லியிருக்கிறாங்க, உள்ள ரீஎன்ட்ரி ஆறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
பாப்போம் எந்த ஆமா அளவுக்கு ஆமா அவரு சொல்லியிருக்காரு. நம்மளோட குரல்கள்லாம் அங்க ஒலிக்குதான்னு பார்ப்போம். கரெக்ட். என்னன்னு சொல்லணும்னா, டேய் உங்களுக்காக வந்து எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே சொல்லணும். எம்கேவா இருக்கட்டும், ராணுவா இருக்கட்டும், சவுண்ட் ஆர்மியா இருக்கட்டும், ஜேக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் வந்து நம்ம சப்போர்ட்டா நம்ம மூலியமா நம்மளோட குரலா அவர் அங்க பேசணும். கரெக்ட். வணக்கம் பாலாஜி டிவி ப்ரோ. வணக்கம்ங்க. வாங்க, வாங்க. நான் காலைல வணக்கம் ப்ரோ. ரவி அப்புறம் இவரெல்லாம் பேசினாரா, ரமேஷும் பேசினார் போல. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. பாலாஜி டிவி பாலாஜி ப்ரோ பேசுங்க. பாலாஜி ப்ரோ இருக்கீங்களா? மதன் பாத்தீங்களா? பார்த்தேங்க மதன். 3வது ப்ரோமோ வருது ஓகேங்களா? அதுல பாருங்க ஹைலைட்டா இருக்கும். என்னது 3வது ப்ரோமோல? நம்ம நினைச்ச அழகு பயங்கரமா ரோஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா கார்டு, ஸ்ட்ரைக் கார்டு நாளைக்கா நிக்கிறது இல்ல. அப்பெல்லாம் குடுக்கலன்ற மாதிரி தானே சொன்னாங்க. ஓகே. யார் சொன்னா? இவரு அவர் பேர் என்ன, இமாத் சொல்லியிருக்காரு. அவர் ஏதாவது சொல்லுவாருங்க, அவரை போக சொல்லுங்க. அவரு ஏதாச்சும் சொல்லக்காண்டி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் அன்னைக்கு நேற்று என்ன பண்ணாருன்னா, நான் வந்து சவுந்தர்யாக்கெல்லாம் ஒர்க் பண்ணல, அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருக்காரு. அவர் சொல்ற நம்ம நம்பிட்டு இருந்தோன்னா நம்புறோம். அந்த 58 ஃபாலோஸ் இருக்காங்க தெரியுமா, 58K, அது எல்லாமே அவரே போட்டு அடிச்சாங்க. அப்ப எதுக்கு அடிச்சாங்க? அவர் ஏதாச்சும் இப்போ அவர் வந்து எப்படி பிராக்டிக்கலா ஏதாவது சொல்றாரா இல்ல கேக்குறேன் அவரு? இல்ல இவரே வந்து நம்ம பிஹைண்ட் ஆஃபீஸே கூட அப்டேட் பண்ணிருந்தாரு. ரோஸ்ட் தான் சொன்னாரு, ஆனா ஸ்ட்ரைக் கார்ட்லாம் இல்லன்ற மாதிரி தான் சொன்னாரு பிஹைண்ட் ஆஃபீஸும். அவர் வார்னிங் மாதிரிலாம் கொடுத்து, இதுக்கப்புறம் நீ பண்ணனா உன்னைய வந்து வெளியில தூக்கிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி அவர் எங்க யாரும் நடந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமா முடிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஓகேங்களா? இங்க வந்து இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இந்த ட்விட்டரு. இங்க நடந்த விஷயத்த வந்து சொன்னா அவங்களுக்கு பாதகமாயிருமா சாதகமாயிருமா அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. புரியுதா? இங்க ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நமக்கு சாதகமா நடக்குதுன்னா, இப்போ எப்படின்னா ராணுவம் வந்து பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா அவர் முத்திர குத்துவாங்க அந்த ட்விட்டரை பொறுத்த வரைக்கும். இதே வந்து அவங்களுக்கு சாதகமா இல்ல பாதகமா நடந்துச்சுன்னா அதை வந்து சொல்ல மாட்டானோ. அதுதான் இங்க பண்றாங்க, எல்லாருமே அதுதான் பண்றாங்க. இப்ப தேர்ட் ப்ரோமோல என்ன சொல்றீங்க முதல், என்ன இருக்குன்றது? நீங்க ப்ரோமோ வரும் பாத்தீங்களா, ப்ரோமோல என்ன நடக்குன்னு பாருங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்கும் ஓகேங்களா? அந்த ப்ரோமோ வரும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னா போதும். அது வரைக்கும் சொல்ல வேண்டாம். ஓகே. ஏன்னா நான் போன வீக்லயே நான் சொன்னேன், அங்க போய் செட்ல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு சொன்னேன். நான் சில விஷயம் பட் நான் நம்பல எல்லாருமே. ஆனா பட் நான் நடந்துச்சு, நான் சொன்ன மாதிரிலாம் எல்லாம் கேட்டாரு வச்சாரு, நான் சொன்னேன். ஆனா இப்பவும் அதே மாதிரிதான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நீங்க அவரை இவன் சொல்றீங்க. சரி பார்க்கலாம், உங்க ஆசையை நான் கேட்கிறேன். இல்லங்க, நான் இமாத சொல்லுங்க. எனக்கு ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்த மாதிரி பிஹைண்ட் ஆஃபீஸ் கூட அப்டேட் பண்ணல, இமாத போகல. ஸ்பீக் எங்க மைக் ஹெட்செட் ஒழுங்கா வச்சு இப்ப பேசுங்க, கேட்க கேக்குதா? மாட்டேங்குது ஒழுங்கா. இப்ப கேக்குதா? இல்லங்க, ஸ்ட்ரைக் கார்டுல எதுவும் பேசுங்க. குடுக்கலன்ற மாதிரி போட்டிருக்காருன்ற, ஐ மீன் எதுவுமே போடலையே ஸ்ட்ரைக் கார்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பிஹைண்ட் ஆஃபீஸ் அஷ்ரஃப் யாருமே போடலையே, அதை சொல்றேங்க மதன். அது ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் இன்னும் முடியல ஓகேங்களா? ஷூட்டிங் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஓ, நீங்க ஷூட்டிங் முடியல. ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? நான் இவ்வளவு நேரம் நான் இன்னொன்னு சொல்றேன் அக்கா. நான் அப்புறமா சொல்றேன் உங்கள்ட்ட வந்து. நான் அங்க போயிட்டு இருக்குது, முடிஞ்சோன்னா என்ன டீட்டெயில் என்ன கலெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல, நீங்க ப்ரோமோ 3ல தானே சொன்னீங்க, ப்ரோமோ 3ல வரும் நீங்க, அதுதான் நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டு கேக்குறேன். ப்ரோமோ 3ல வந்து ரோஸ்ட் இந்த தீபக்கு தள்ளி விட்டது, ஜெஃப்ரி இந்த இது மாதிரி அவனோட ஆட்டிட்யூட்லாம் அதுக்கு சேர்த்து இது பண்றாரு ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நான் அவனோட பிகினர் சரிங்களா? பாருங்க வரும் பாருங்க. இப்போ வந்து எப்படி பண்ணிருக்கானா, 2வது ப்ரோமோல வந்து முத்துக்குமார்னு அந்த முத்துக்குமார் ரோஸ்ட் ஓகேங்களா? அஞ்சிட்ட வந்து அந்த நடிக்கிறான்னு சொன்னிச்சு பார்த்தீங்களா? அதை அப்படியே மேட்டாப்ல தட்டிட்டு அதுக்கப்புறம் நேரா அப்படியே போய் சௌந்தர்யா கிட்ட போயிருவாரு ஓகேங்களா? போயிட்டு சௌந்தர்யா வச்சு உரிக்கிறாரு.
அதான் அந்த 2ஆம் பாகம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அது பிஹைண்ட் டாக்கீஸ்ல எப்படி அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதிகமா ரோஸ்ட் விழுந்தது அன்ஷிதாக்கு தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. தெரியல அது. பார்த்தா எபிசோட் பார்த்தா தான் தெரியும். சரி நான் எபிசோடு பார்த்துட்டு சொல்லலாம். எப்படிங்க? அதுதான் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பட் எனக்கு நான் ஒரு அந்த என்னன்னா அந்த பையன் கீழே விழுந்திருக்கான். அந்த ஃபண்ட் ரசிகன் நேற்று இங்க வந்துட்டு தேவையில்லாம கமெண்ட் பண்ணிருந்திருக்கான். நான் இன்னைக்கு அவங்க இருக்கு ஃபண்ட் ரசிகனுக்கு. அவன் பிக் பாஸ் எட்டுக்குலாம் பேருக்கானா ஒண்ணு பிக் பாஸே பார்க்காம சும்மா ஏதாவது எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு சும்மா இப்ப பிக் பாஸ்னா அவனுக்கு என்னன்னு தெரியுமா இல்ல தெரியாம போடுதானா? அங்க ஒண்ணு நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி எடுத்து போறது. ஏதோ பிக் பாஸ் இவன் ரன் பண்ணிருக்கானா ஃபண்ட் ரசிகனு. கேட்ட ஸ்பேஸ்ல போனா கேட்டா சொல்றான், நான் வந்து நேர்மையா தான் நான் ட்விட் போடுவேன். நீ சௌந்தர்யாக்கு நல்ல பிஆர் ஒர்க் பண்ற. ஆனா அந்த பொண்ணு பண்ற தப்பு எடுத்து நீ போட வேண்டியதானே. அந்த பொண்ணு கியூட்டா சிரிச்சா மட்டும் போடுறான் இவன் ட்விட்டர்ல. கோவப்படாத மதன. விடுங்க மதன். ஸ்ரீஹரி சொல்லுங்க ஸ்ரீஹரி. ஸ்பீக்கர் கேட்டிருந்தீங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீஹரி. மேம் அந்த சௌந்தர்யா பண்றது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த லூசுத்தனமா கிறுக்குத்தனமா பண்றதெல்லாம் விட்டுட்டு கியூட்டா பண்றேன்னு ஒவ்வொன்றும் போடுறது வந்து எரிச்சல் அடையுது மேம். அது என்ன பண்றதுன்னே தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கேன். ட்விட்டர்ல வந்தா கியூட்டுன்னு போட்டு சாவடிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சா என்ன பண்றது? சொல்யூஷன் கிடைக்கும் பாக்குறேன். ஐயோ எரிச்சல் மேம். இது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அது என்ன சொல்றது, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அவங்க எதுவுமே பண்றது இல்ல. அது அவங்க கேம் பிளே பண்ணாதான் அட்லீஸ்ட் கேம் பிளே இவ்வளவு சூப்பரா பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு அவங்க வந்து பண்றது ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான். அந்த எக்ஸ்பிரஷன் வச்சுதான் அவங்க போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ போட்டுட்டு போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அருண் 1000 சொன்னாலும் ராணவுக்கு இப்படி அடிபட்டு விழுந்துச்சுன்னு சொன்னோன்னா ஓடி வந்து தூக்கணும் கரெக்ட். அந்த வகையில அவரை கூட சேர்த்துக்கலாம். ஆனா அந்த சௌந்தர்யா பண்றது வந்து சுத்தமா பிடிக்கல மேம். அது ஒண்ணுதான். கரெக்ட் மேம் இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ரோஸ்ட் விழுந்தா நல்லதா இல்லாட்டி விழுகாட்டி இருந்தா நல்லதா? இல்ல ரோஸ்ட் கண்டிப்பா இருக்கும். விழுந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரோஸ்ட் விழுனா சேனல தான் ரொம்ப பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் விழுந்தா முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு இது இருக்கு. இப்ப ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா டவுன் ஆயிடுவாரு முத்துக்குமரன் வந்து. இப்போ இப்போ ரோஸ்ட் பண்ணாம இருந்தா எனக்கு தெரிஞ்சு ரோஸ்ட் பண்ணாம இருந்தா அவரு இன்னும் கொஞ்சம் அப்படி இது ரொம்ப இதுவா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஐ மீன் அந்த கான்ஃபிடென்ட்ல இருப்பாரு. ஹை கான்ஃபிடென்ட்ல இருப்பாரு. இப்ப ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அவர் கம்மியாயிடும். இருந்தாலும் மேம் இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணாதான் வந்து நல்லது. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தானே அது. அந்த விஷயம் பண்ணும்போது ரோஸ்ட் பண்ணாதான் நல்லது. ஏன்னா வந்து ரோஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி சொல்றது, மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபேன் பேஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல குமான் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முத்துக்குமார் வந்து பண்ணா வந்து அது வந்து கரெக்ட், மத்தவங்க பண்ணா மட்டும் ரோஸ்ட் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு குமான் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒண்ணுதான் மேம். ஏன்னா அவர் பக்கம் வந்து நெகட்டிவா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல மேம் இதனால. ஆமா சொல்லுங்க கார்த்திக். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு ரோஸ்ட் இருக்கும். பட் ரோஸ்ட் இருந்தால் அதுக்கப்புறம் அவருக்கு கவனமாக விளையாடுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவருக்கு நேற்று நடந்த விஷயமே அவருக்கு ஒரு வார்னிங், மிகப்பெரிய வார்னிங்காக இருக்கும். ரோஸ்ட்டு விழுந்தாலும் இல்லைனாலும் நேற்று விழுந்த அந்த வார்னிங்லேயே மனுஷன் இதுக்கு மேலே எந்த தப்புமே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ரோஸ்ட் இருக்கும். கரெக்ட். ஆமா கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும். ஆனா ரோஸ்ட் இப்ப எப்படின்னா முத்துக்குமரன் வந்து ரோஸ்ட் இது ஆயிட்டேன்னா ரொம்ப டல் ஆயிடுவாரு. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அவருக்கு வந்து கம்மி ஆயிடுற மாதிரி ஆயிடும். அதையே போட்டு புலம்பிட்டு இருப்பாரு முத்துக்குமரன் வந்து. இல்ல கிருத்தி, ஆக மாட்டாரு. ரோஸ்ட் கொடுத்தாதான் அவர் கான்பிடென்ட் ஆயிடுவாரு. ரோஸ்ட் கொடுத்தா அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியில வந்துருவாரு. இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. ரோஸ்ட் வராம விஜய் சேதுபதி விட்டுட்டாருன்னா அவர் ரொம்ப இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரு. ரோஸ்ட் பண்ணிட்டு அவர் ரொம்ப கிளியர் ஆயிடுவாரு. நீங்க வேணா பாருங்களேன். அது இந்த பிரச்சனை இது உன்னையோட முடிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப கண்டினியூவா லைவ்ல கூட உட்காந்து சாரி கேட்கறது ரொம்ப சோகமா இருக்காருல்ல, அதுல இருந்து வந்துருவாரு வெளியில.
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஹோஸ்ட் வந்து சாட்டர்டே எபிசோட்ல பேசலன்னாரு. அந்த பிரச்சனை பத்தி, கேப்டன்சி பத்தி மேபி சண்டே எபிசோட்ல பேசுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். இப்பதான் எபிசோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, சண்டே எபிசோட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னொன்னு மேம் இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன். என்னடா இப்ப ஒரு 1000 டைம்க்கு மேல வந்து பிக் பாஸ்ட சாரி கேட்டார்ல முத்துக்குமரன். ஆமா. அந்த அவ்வளவு டைம் கேட்டுமே வந்து நிறைய பேர் வந்து இவன் நாமினேஷனுக்கு வந்து இவன் வந்து ஓட்டுக்காண்டி வந்து இப்ப நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டான் இதுதான் அப்படின்னு சொல்லி போடுறாங்கல்ல. ஆமா. அது எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எங்க அம்மால வந்து பாத்தீங்கன்னா, நான் பியூரா சொல்ற மாதிரிங்க, எங்க அம்மா வந்துட்டு அந்த டாஸ்க்ல அவரு மன்னிப்பு கேட்கறத பார்த்து எங்க அம்மால டோட்டலா அழுதுட்டாங்க. முத்துக்குமரன் பார்த்து என்னடா இப்படி கேட்கறான்னு அழுதுட்டாங்க. ஓப்பன். ஆனா வந்து மத்தவங்க வெளியே பாக்குறவங்க இப்படி பாக்குறாங்கல்ல, நெகட்டிவா பாக்குறாங்க. நடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஓட்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு பாக்குறாங்க. இல்ல. அது எப்படி இல்ல. தெரியுது உங்களுக்கு? அவர் பார்க்கும்போது நடிக்கிறாருன்றதை விட அவர் உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. நான் வந்து ஆமா நான் வந்து பவித்ரா ஜெயிக்கிறதுக்காக தான் நான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சுது. பட் அது அவர் சொல்லல. மக்கள் வந்து அடிப்பாங்கன்னு அவங்க அவரு சொல்றாங்க. உண்மையை சொல்லியிருந்தா கூட ஓகே பரவாயில்ல. அவர் வந்து நடிக்கிறான்னு வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா அவர் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்காக தான். உண்மையை சொல்லியிருந்தா ஓகே ஆமா நான் விட்டு கொடுக்கறதுக்காக தான் பண்ணேன். சாரி பிக் பாஸ் அப்படின்னு. மேம் அது வந்து உண்மைதான். என்னடா இப்ப அவர் வந்து இப்ப விஜேஷ் கேட்கும்போது வந்து அவரு கையை தூக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான் சார், நான் உண்மையாவே அவருக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா அவருக்கு வந்து கேப்டன்சி ஆகணும்னு ஆசையே கிடையாது ஓப்பனா. அதனாலதான் விட்டு கொடுத்தாரு. பவித்ரா மேல ஒரு கன்சர்ன் இருந்தாலுமே ஆனா வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவருக்கு ஆசையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வீக்லி வந்து நாமினேஷன் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னு தான் விரும்புறாரு. அது ஏற்கனவே ஒரு எபிசோட்ல அவர் சொன்னாரு, வீக்லி நான் நாமினேஷன் வந்தாதான் வந்து எனக்கு ஒரு ஓட்டுகள் விழும். அதே வந்து ஒரு வீக் நான் வராம மத்த வீக்கெல்லாம் வந்து நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இவனுக்கு தானே ஓட்டு வந்துடும் சொல்லிட்டு மக்கள் எல்லாமே நம்மளை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே தான் சொன்னாரு. ஏதோ ஒரு எபிசோட்ல சொன்னாரு, நான் பார்த்தேன். அதனாலதான் பவித்ராக்கு விட்டு கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல வீக்கு கிட்ட வர வர கண்டிப்பா நாமினேஷன்ல யார் வராங்களோ அவங்கள ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது, நாமினேஷன்ல வந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. சோ அப்ப வீக்கு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லா தெரியும். முத்துக்குமரன் அவர் வந்து சும்மாலாம் இல்ல, ரொம்ப கான்சியஸா விளையாடுறவரு, ரொம்ப சென்சிபிளா ஒரு பிளேயர் அவரு, ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு யோசிக்கிறவர், அவரு கிரிமினலா யோசிக்கிறவர் வேற. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டார். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து அதை அவர் ஓப்பனா சொல்லிடலாம். அவரு அது ஓப்பனா சொல்லிட்டா அங்கே அந்த பிரச்சனை டைலூட் ஆயிட்டு முடிஞ்சிடும். ஓகே பிகாஸ் நீங்க வந்து நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னா இப்போ வந்து பிக் பாஸ் அப்பவே வந்து ஏதாவது இவ்வளவு கெஞ்சுறாங்கன்னா அப்பவே குரல் கொடுத்திருப்பாரு. ஓகே விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் பிக் பாஸ் இன்னும் வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலன்னா அவர் சொல்றது போய், முத்துக்குமரன் சொன்னது போய். அதனாலதான் உண்மையை சொல்லுங்க முத்துக்குமரன் அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவர் சொல்ல மாட்டாரு அது உண்மைய. கண்டிப்பா மேம். அவர் உண்மையா சொல்லிட்டாருன்னா இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா போயிருக்கும். டோட்டலாவே இது முடிஞ்சிருக்கும். அடுத்து கேப்டன் டி டாஸ்க் கூட அப்பயே கூட நடத்த வாய்ப்பு. கரெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப வேற எதுலயோ நான் பாத்துட்டு இருந்தேன். கரெக்ட். ஓகே. நான் வேற ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு சொல்றது வந்து டோட்டலி வந்து அது. ஆனா விஜிஎஸ்டியாவது அதை வந்து ஓப்பனா உடைச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அவர் பண்ணுவாரான்னு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா அது அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாரு அப்படின்னா அது அவரால் ஒத்துக்க முடியாதுல்ல கிருதி. இப்ப அவரு உண்மை அவர் வந்து பவித்ராவுக்காக தான் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. ஆனா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்திருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப ஒத்துக்கிட்டாருன்னா அவர் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வேண்டியது வரும்ல. அதனால அப்புறம் அவர் ரொம்ப அழுதாரு, உண்மையாவே அழுதாரு. எதுக்காக அழுதாரு அப்படின்னா இந்த கேப்டன்ஷிப் இந்த பிரச்சனைக்காக அவர் அழுவல. அவரு அவரு மக்கள் கிட்டயும் அங்கேயும் அவர் மேல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்னீங்களா ஒரு டீசென்ட் கேம் பிளஸ் அவர் எப்பயுமே மெமரி பவர் அவருக்கு ஜாஸ்தி, ஒரு விஷயத்த திருப்பி பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேமை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுல இங்க வந்து கலங்கம் ஏற்பட்டோம்னா அதுதான் அவருக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. இந்த கேம் இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போக போறோம், நம்மளே இந்த ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கறதுதான் அவருக்கு ரொம்ப குத்திடுச்சு ஆக்சுவலி. ஆனா பவித்ரா விஷயத்த ஏன் ஓப்பனா சொல்லலைன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. மேபி நேத்து இவர் சொன்னார் இல்லையா, அவர் பேர் என்ன, பிரசன்னா சொன்னார் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். பிரசன்னா சொன்னார்ல இந்த மாதிரி நம்ம இவங்க 2 பேரு டவுன் பிளேயர்ஸ் கீழே புடிச்சு போட்டா மெயின் பிளேயர் யாராவது ஒரு ஆள் போவாங்கங்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே.
கண்டிப்பா ஜாக்லின் அவங்க ராணுவுக்கு என்ன யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க பவித்ராவும் ரயானும் சேவ் ஆயிட்டாங்க அவரோட எண்ணம் படி. அப்படின்னா மெயின் பிளேயர்ல ஒரு ஆள் விக்கெட் கண்டிப்பா வெளில போகும். அது விஷாலா இருக்கலாம், அருணா இருக்கலாம், ஜாக்லினா இருக்கலாம். சோ அவரோட யுக்தி கரெக்ட் தானே, அது சொல்ல முடியாது. சொன்னாங்க இன்னும் பிரச்சனை ஆயிடும். அதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ பாலாஜி டிவி சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம். சாட்டர்டே அன்னைக்கு ஆக்சுவலா வந்து ராணுவுக்குமே கொஞ்சம் ஸ்லைட் ரோஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேஜரா வந்து அன்ஷிதா தான். நீங்க ராணுவ விஷயம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் பேசுறாங்க. ராணுவுக்கு என்ன யோசிச்சு மத்தபடி எல்லாமே புரியல. அவர் கேமை குழப்பி விடுறாருன்னு பேசுறாரு. நிறைய இடத்துல கேமை குழப்பி விடுறத பத்தி. அதான் அவங்க எடிட்ல என்ன போடுறாங்க போட மாட்டாங்கன்னு தெரியல, பட் அது நடந்திருக்கு. அப்புறம் வந்து அவரு திருப்பி படுத்தது, அந்த ஹேண்ட்லயே படுத்து அதை பத்தி எல்லாம் கொஸ்டின் பண்றாரு. பட் அதெல்லாம் அது வந்து ரோஸ்ட்ல வரல, பட் நிறைய கொஸ்டினிங் பண்றாரு அவரையுமே. அப்புறம் இவங்களை வந்து கேள்வி கேட்கிறாரு. ஸோ அதுதான். முத்துக்குலாம் ஒன்றும் ரோஸ்ட் இல்லை சாட்டர்டே எபிசோட்ல. இன்ஃபேக்ட் மஞ்சரி, ஜாக்லின் அண்ட் முத்து வந்து ஸ்கோரிங் ஆன் சாட்டர்டே. அவங்க மஞ்சரிக்கு தான் இருக்கிறதுலே ஹெவி கிளாப்ஸ். அண்ட் அன்ஷிதா, விஷால், அருண் இவங்க 3 பேருக்கு நிறைய ரோஸ்ட் இருக்கு சாட்டர்டே எபிசோட்ல. ப்ரோ ஜெஃப்ரி மேட்டர் சண்டே எடுப்புக்கிற மாதிரி இருக்குமா? ஜெஃப்ரி என்ன விஷயம்? ஜெஃப்ரி தானே கீழே கழுவிட்டான். ஜெஃப்ரி கேக்குறாங்க, பட் அதுல எல்லாம் பெருசா ரோஸ் இல்ல. என்னன்னா ஜெஃப்ரி சுத்தியே எல்லாமே நடக்குது. ஜெஃப்ரிக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு இந்த வீட்ல, அவனை எல்லாருமே வந்து ஒரு இதுவா பாக்குறாங்கன்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே. இல்ல ராணுவ திரும்பி படுத்ததெல்லாம் வந்து ஏன் அது என்ன, அது அவனுக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியாதானே. இப்போ பிடி டீம் வந்து அப்ப என்ன, அப்புறம் அவரே வந்து சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாரா? இல்ல ஏன் அப்படி படுத்தீங்க என்னெல்லாம் கொஸ்டின் பண்றாரு. அதுக்கு என்ன இதுன்றது தெரியல, அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அதெல்லாம் தெரியல. பட் அவருக்கு ராணுவுக்குமே ஸ்லைட் ரோஸ்ட், கேமை குழப்பி விடுறத பத்தி அவர் வந்து ஸ்லைடா ரோஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே. தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் ப்ரோ. பிரசன்னா வணக்கம். எவ்ரி நைட் இஸ் டேக்கிங் பெயின் கில்லர் டேப்லெட் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறாரு இல்லையா. ஸோ அதனால பெயின்லாம் ஒன்றும் இருக்காது நைட்ல. ஸோ அதனால அது பெருசா ஒன்றும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கொடுத்து விடுறதே அவங்க தானே. ஸோ அதனால அது பெருசா ஒன்றும் கேட்டிருப்பாரு, ஏன்னா வெளியில மக்களுக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்காது. இன்னொன்று விஷயம் என்ன ப்ரோ, அதான் இன்னொன்னு வந்து கேம் குழப்பி விடுறேன்னு சொல்றாராம். இல்ல என்ன கேம் குழப்பி விட்டாரு அவரு? இதுல ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அதுதான் ஏன் என்ன கேம் குழப்பி விட்டாருன்னு சொல்ற, புரியல பாலாஜி. நடுவுல கமெண்ட்ரி பண்ணாரு. எபிசோட் பார்த்தாதாங்க தெரியும். நான் அங்க நடந்த சொல்றேன். கேம் வந்து ஒருத்தர் கேமை குழப்பி விடுறதே வேலையா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு. ஓகே மேம், ஒருவேளை அந்த கமெண்ட்ரி பண்றாருல நடுவுல, சோ அத பத்தி ஏதாவது क्वेश्चंस இருக்குமா? மேபி இருக்கு. சரி இல்ல ப்ரோ, அது சாதாரண விஷயமே, அதுக்கெல்லாமா தூக்கி ரோஸ்ட் பண்றாரு. நம்மால திரும்பி படுத்ததுக்கே क्वेश्चंस வருதுன்னு சொல்றாங்க. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது இல்ல அது வந்து ஓகே. இல்ல அதுக்கு ஏன் கொஸ்டின் பண்றாங்கன்னா, வெளியில நிறைய சோசியல் மீடியால போட்டுருக்காங்கல்ல, கை வலிக்குதுங்கிறாரு எப்படி திரும்பி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள கொஞ்சமான மூளை இருக்கான்னு தெரியல. ஓகேங்களா, நைட்டு டேப்லெட் அனுப்புறாங்க, அது பெயின் கில்லர் டேப்லெட்னு மென்ஷன் பண்ணி சொல்றாரு அவர். ஸோ அது வந்து போடுறதுனால பெயினே இருக்காது சுத்தமா. ஸோ இதுக்கு ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு மேலாம் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு தெரியாது. அவரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கணும்னு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு வெளியில வருவார். வெளியில வரும்போதே அவர் கை பயங்கரமா வலிக்குது, தூக்க முடியல அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். பட் ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னால ஃபுல்லா தூக்க முடியல, ஐ மீன் ஷோல்டருக்கு மேல என்னால தூக்க முடியல, மற்றபடி என்னால இது பண்ண முடியுது அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுல வந்து நம்ம என்ன நடிக்கிறாருன்னா என்ன நடிக்கிறாரு, அவர் தான் கிளியரா சொல்றாரு, எனக்கு ஷோல்டருக்கு மேலதான் என்னால கையை தூக்க முடியலன்னு. இதுக்கு சொல்லுங்க.
நான் ஒண்ணு கேட்டுக்கிறவா? ஒரே நிமிஷம். பாலாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. பார்த்தேன் உங்க ட்வீட்டை. நான் ஆக்சுவலா இல்ல இவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. எனக்கு செகண்ட் ப்ரோமோல எனக்கு கேள்வி இருந்ததா, ஸோ ஏன் முத்து நின்றுட்டு இருந்தாருன்னு. அப்புறம் ஒரு பர்சன் போயிருந்தாங்க நம்ம சைட்ல இருந்து. அப்புறம் நான் போய் கேட்டுட்டு வந்தேன் என்ன நடந்தது என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு. அப்பதான் சொன்னாங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுந்து நின்று இருக்காரு போல என்ன நடந்தது அப்படின்றதுக்காக. ஸோ அதுல வந்து ஆக்சுவலா அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ரோஸ்ட் மெயினா வந்து ஃபர்ஸ்ட் அன்ஷிதா, தென் விஷால், அருண், அப்புறம் சௌந்தர்யாவுக்கு ஒரு ரோஸ்ட், மத்தவங்க எல்லாமே ஸ்கோரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மஞ்சரிக்கு ஹெவி கிளாப்ஸ் வந்திருக்கு. மஞ்சரிக்கு நல்ல கிளாப்ஸ் வந்திருக்கு. ஆமா ஆமா. மஞ்சரி தவிர்த்து யாருக்கு எதுவும் இல்ல. முத்துக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் தான் அன்னைக்கு சாட்டர்டே ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்காரு. அது எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் ஜாக்லின் அண்ட் முத்து. அதுல தான் அவங்க 2 பேர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க புரியல. என்ன எக்ஸ்பிளைன்? எல்லா இதுலயும் இஷ்யூலயும் அவங்க ஏந்து பேசுவாங்களா, அவங்க வியூ சொல்லுவாங்கல்ல. அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ராணுவுக்கு இந்த மாதிரி ஆனதை நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது முத்து வந்து உள்ள போன பிறகும் ஹாஸ்பிட்டல் போன பிறகும் வெளியே இந்த மாதிரி வந்து திரும்ப வந்த பிறகும் பேசினாங்க, போன பிறகும் இது பண்ணாங்கன்றது அந்த டீட்டெயிலா ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதுக்காக எங்க நின்று பேசினாரா, மத்தபடி வேற எதுவுமே. மஞ்சரி எதுக்காக? மஞ்சரிக்கு எதுக்காக? மஞ்சரி வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மஞ்சரி வந்து நல்லா பண்ணாங்கன்ற மாதிரி ஹெவி கிளாப்ஸ் வந்திருக்கு. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, முத்துக்கு ஃபைனலா வந்து பேசி முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு விஜய் சேது சொல்லியிருக்காராம், உங்களுக்கு நாளைக்கு வரேன், சண்டே நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன், நிறைய பேர் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி இக்க வச்சு முடிச்சு விட்டுருக்காரு. அந்த கேப்டன்சி வந்து அப்புறம் என்எஃப்பி வந்து முத்துனால கேன்சல் ஆகலன்னு சொல்லிட்டாரு. ஆமா ஆமா எபிசோட்ல சொல்லிட்டாரா? சூப்பர். அப்ப எதனால கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிருக்காங்க? அது சப்போஸ் டு எண்ட் திஸ் வீக். அநேகமா ரயானுக்கு வந்து அது இருக்கும் வேலிடா. அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து கிடையாதுன்றது வந்து சப்போஸ் டு எண்ட் திஸ் வீக். அதனால அது கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெக்ஸ்ட் வீக் என்எஃப்பி இருக்கா அவருக்கு? யூஸ் பண்ணிக்கலாமா ரயான்? இருக்கும், மோஸ்டா இருக்கும், ரயானுக்கு இருக்கும். இல்ல கிடையாது ப்ரோ. இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கிளியரா சொல்லியிருக்காங்க. ரயானுக்கு தான் கடைசி, இதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லுவாரு பிபி. ரயானுக்கு தான் இதுதான் லாஸ்ட். பட் இல்ல அது நான் சொல்றேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதனால தான் நான் நேற்று ஸ்பேஸ்ல கூட நிறைய இடத்துல அதை நான் ஹேண்டே எடுக்கல. நிறைய கண்டஸ்டன்ஸ் நிறைய குழம்பிட்டாங்க. அங்க இடத்துல பிக் பாஸே ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அங்க பதிவு பண்ணாரு. அது கோவத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த பண்ண மாதிரி தான் இருந்தது. அது கிளாரிட்டியாவே இல்லை. இன்னைக்கு அவர் அட்ரஸ் பண்ண விதம் வந்து ரயானுக்கு வந்து என்எஃப்பி உண்டு அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து என்எஃப்பி வந்து முத்துவோட இதனால கேன்சல் ஆகல, சப்போஸ் டு எண்ட் திஸ் வீக் ஒன்லி அப்படின்ற பாயிண்ட்லயும் சொல்லியிருக்காரு அங்க. இன்னைக்கு சிங்கிள் எவிக்ஷன் தானா? ஐயோ என்னங்க போங்க, சிங்கிள் எவிக்ஷன் மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா ரயான் இன்னைக்கே முடிச்சு விட்டுருந்தாங்கன்னா. எவிக்ஷன் யாருன்னு இனிமேதான் தெரியுமா இல்ல ஏற்கனவே தெரிஞ்சிருச்சா? ரஞ்சித் தான் கன்ஃபார்ம். ரஞ்சித் 100% ரஞ்சித் தான். இன்னும் எவிக்ட் ஆகல. ஐ மீன் இது ரஞ்சித் தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் டபுள் எவிக்ஷனா ரயான் வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் வீக் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா ப்ரோ? இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம், சாரி இன்டரப்ட் பண்றது, சாரி. மேல வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோல அவர் கிளியரா சொன்னாரு, ஆக்சுவலி ரயானுக்கு தான் இதுதான் லாஸ்ட், இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதான் அது அப்புறம் நடுவில் ஹவுஸ்மேட்ஸே நிறைய கன்ஃபியூஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா சாட்டர்டே நாள் தான் உனக்கு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி யாருக்குமே அது ஒரு கிளியரா இல்லை. ஸோ நமக்குமே அது இக்க வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் சொன்னேன் சாட்டர்டே வெயிட் பண்ணுவோம், அது என்னன்றது கிளாரிட்டியா தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஓகே தான், விட்டுருங்க. அது நம்ம ரொம்ப ரொம்ப குழப்பத்துக்கு எடுத்துக்க தேவையில்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு அது கேன்சல் ஆன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் தெரியல இருந்தது, அது எப்படின்னு தெரியல. இது விஜய் சேதுபதி பேசுவாரு. இல்ல சாட்டர்டேல கிளாரிஃபை பண்ணிட்டாருங்க. என்எஃப்பி ஏன் கேன்சல்ன்றத கிளாரிஃபை பண்ணிட்டாரு சாட்டர்டே. ஓ ஓகே ஓகே. அப்போ ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைன். ஆனா மஞ்சரிக்கு வந்து கிளாப்ஸ் வந்திருக்குன்னா ஓகே, அப்ரிஷியேட்டபிள் தான். ஏன்னா அவங்க முதல் நாள்ல இருந்து ராணுவ டீம்மேட்ல இருந்துமே அவங்க வந்து அவ்வளோ போராடினாங்க. ஸோ அவங்க அட்லீஸ்ட் ஓட்டில் லீஸ்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன்லாம் ஒரு நல்லா இருக்கும். ஸோ நல்லா விளையாடுற பிளேயருக்கு நெக்ஸ்ட் வீக் அவங்க வெளியே போனாலும், இது அதுக்கு அடுத்த வாரம் வெளியே போனாலுமே ஃபைன்.
இது ஒரு நல்ல பூஸ்டப்பா இருக்கும் அவங்க நெக்ஸ்ட் வீக்ல விளையாடுறதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். யார் ஆமா யாருக்கு என்னென்ன ஆமா ஆமா அசைன்மெண்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலிஸ் கிட்டலாம். ஃப்ரீஸா அப்ப ஸ்லாட் ஃப்ரீஸா பட் ஃப்ரீ நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ஸ் தான் ஏன் ப்ரோ? ஃப்ரீ ஆமா ஸ்டார்ஸ் தான். ஃப்ரீஸ். நிறைய ஃபேமிலிஸ்க்கு ஸ்லாட்டே கொடுத்துட்டாங்க. எந்த ஸ்லாட் அவங்க எத்தனை மணிக்கு போகணுன்றதை கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஃபேமிலி கிட்ட எல்லாம். காமன் மேன் சொல்லுங்க எப்படி பட்டர்ஃப்ளை. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன். முத்துக்குமரனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு. நாங்க ஸ்பேஸ் போட்டிருந்தோம் பட்டர்ஃப்ளை, எங்க ஸ்பேஸ்ல இருந்தோம். ஓ அப்படியா, சரி சரி, நான் பார்க்கல. ஆமா நாங்க இங்க வந்தல, அப்புறம் மக்கள் கூப்பிட்டாங்க வாங்க இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரொம்ப எங்களுக்கு நாங்க எங்க சோகமாயிட்டாரு, என்ன நீங்க என்ன அதான் நினைக்கிறீங்க? அதான் எங்களுக்கு வந்து என்னன்னா, நாங்க எப்பவுமே எப்ப ஸ்பேஸ் போடுவோம்னா எங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நாங்க ஸ்பேஸ் போடுவோம். எங்களுக்கு ஆக்சுவலா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அடிக்கடி போட முடியல. அதனால இது நேற்று எங்களுக்கு ஹெவியா இருந்தது இல்ல, ஸோ மூவ்மெண்ட் அதிகம் இல்லை, அதனால எங்களுக்கு தனியா ஸ்பேஸ் போட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அதனால வர முடியாம போயிடுச்சு. அப்புறம் லேட்டாவும் பார்த்தா உங்க ஸ்பேஸ் ரன் ஆயிட்டு தான் இருந்தது. எனக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு ஸ்பேஸ்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுனால. அதான் இன்னைக்கு வேற அதனால வர ரொம்ப முடியாது. சோகமா இருக்காரே, அது என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் கேட்கணும்னு நினைச்சேன். இல்லைங்க, என்ன பிரச்சனைனா இங்க வந்து பிபி வந்து அவர் பண்ண வேலை வந்து ரொம்ப வார்த்தைகளை கடுமையா பயன்படுத்திட்டாரு. நீங்க விட்டு கொடுத்து போனா கேட்டை திறக்கிறேன் வெளியே போங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணார்ல. அது வந்து அது முத்துன்றதுனாலதான் அந்த இடத்துல அவர் அவ்வளவு ப்ரொவோக் ஆகி அவ்வளவு ஒரு விஷயத்த வந்து பண்ணது. ஆக்சுவலா நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு நான் நேற்று ஸ்பேஸ்ல என்ன பேசணும் அதேதான் அதுக்கப்புறம் பார்த்தா ஜேம்ஸ் வசந்தனும் அவருடைய ரிவ்யூல வந்து பேசியிருப்பாரு. ஆக்சுவலா அது எனக்கு வந்து நான் என்ன சொன்ன, எனக்கு நிறைய வியூஸ் வச்சேன். ஆக்சுவலா அவர் பண்ணது வந்து தவறுன்ற பர்ஸ்பெக்டிவ்லயும் வியூ வச்சேன், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் பண்ணது தவறு கிடையாதுன்ற பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ்லயும் வச்சேன். எல்லா பர்ஸ்பெக்டிவ்லயுமே என்னோட வியூ நான் வச்சேன் அந்த இடத்துல. அதேதான் ஜேம்ஸ் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அதான் அழகா சொல்லியிருப்பாரு. எனக்கு இது வந்து இன்னொரு கோணத்துல அணுகணும்னு தோணுது அப்படின்றது மாதிரி ஒரு கோணத்தை வந்து வடிவமைச்சிருப்பாரு. நீ விகடனும் அதான் கட்டுரையில் அழகா எழுதிருந்தாங்க விகடன்லயும். இந்த பிக் பாஸ்ன்றது எந்த விதமான ரூல்ஸ், இதுதான் ரூல்ஸ், எக்ஸாம்பிள் கிரிக்கெட்னா இதுதான் ரூல்ஸ்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு வடிவமைச்சிருவாங்க. இல்ல ஃபுட்பால்னாவே முன்னாடி இதுதான் இந்த கேமோட ரூல், இந்த ஃபார்மெட்லாம் நீங்க விளையாடணும்னு வடிவமைச்சிருவாங்க. ஆனா பிக் பாஸ் மட்டும் எப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க ரூல்ஸை போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணிப்பாங்க ரூல்ஸை, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டைம்ல அதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல பிக் பாஸ்மே வந்து முத்துக்குமரன்றதுனால தான் அவர் அந்த இடத்துல கேம் விளையாடிட்டாரு. பிளஸ் அவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சன், அவர் இந்த வேலையை வந்து பண்ணிருக்க கூடாதுன்றதுனால அவர் பிரேக் பண்ணி விட்டாரு. நீங்க இதை பண்ணிருக்க கூடாது. நான் என்ன என் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தேன்னா, இவ்வளவு பேசுற பிக் பாஸ் வந்து ஏன் நீங்க போன வாரம் என்ன முயற்சி பண்ணீங்க? போன வாரம் ஒருத்தனை விளையாடவே விடாத மாதிரியான ஒரு ஃபார்மெட்டான ஒரு கேப்டன்சி நீங்க வச்சீங்க. அது எந்த விதத்துல சரியா இருந்திருக்கும்? ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாருக்கு அந்த பிரியாணி கேங்க்கு தான் வந்து சப்போர்ட்ஸ் அதிகமா இருக்குன்றது நல்லா தெரியும். அப்போ நீங்க இந்த மாதிரி 3 பேர் நில்லுங்க, அதுவும் நீங்க பேசக்கூட கூடாது, உங்களோட நீங்க கன்வின்ஸ் பண்ணி கூட நீங்க வந்து கண்டஸ்டன்ஸ் உங்க பக்கம் இழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வைக்கிறீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா 3 பேர் போய் நில்லுங்க, ஹவுஸ்மேட்ஸ் வந்து யார் வந்து உங்க பக்கம் அதிகமா யார் வந்து அவங்க சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்களோ வெயிட் யார் பக்கம் அதிகமா இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க ட்ராலி தள்ளி அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ரூல்ஸ் வைக்கிறாரு. ஓகே, இப்போ இதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்கணும், இப்படியே விட்டுருக்கணும். அப்போ முத்து பேச ஆரம்பிக்கிறாரு, டக்குன்னு ராணுவ நீ எனக்கு வரையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் இன்னும் 2-3 பேரை கூப்பிடுறதுக்கு முயற்சி பண்றாரு, தீபக் அண்ணா அப்படிலாம் முயற்சி பண்றாரு. உடனே டக்குன்னு இவரு பிக் பாஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் பேசக்கூடாது, அவங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ணிடுவாரு. சோ இந்த இடத்துல அந்த கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்கான பேசுற ஸ்பேஸும் கிடைக்கல, ரெண்டாவது பிளே பண்றதுக்கும் முன்னாடி முடிச்சு விட்டுட்டாரு. அப்ப அந்த இடத்துல வந்து நின்னது ராணவ் மஞ்சிரி 2 பேர் தான் நின்னாங்க. மிச்ச மொத்த ஹவுஸ்மேட்ஸும் கம்ப்ளீட்டா போய் 2 பக்கமும் நின்றுட்டாங்க, அவங்க யார் யார் கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எதுக்கு வந்து அவர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணணும், எதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேப்டன்சி? இது எவ்வளவு பெரிய அன்ஃபேரா இருந்தது இவங்க வச்சது. ஒருத்தர் அவர் அவ்வளவு மும்மரமா இருந்தாரு, காலையில இருந்தே கேப்டன்சி டாஸ்க் விளையாடணும்னு சொல்லி சீக்கிரமா எழுந்து அவ்வளவு வார்ம் அப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் பண்ணி அவ்வளவு ஆர்வமா இருந்துகிட்டு இருந்தாரு. சீக்கிரமா குளிச்சு அப்ப கூட கேட்டாங்க, என்னடா நீ இவ்வளவு சீக்கிரமா குளிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்டன்சில வின் பண்ணணும்னு அவ்வளவு ஒரு இதுவா இருந்த ஒரு மனுஷனை மொத்தமா பிரேக் பண்ணி நீ வந்து விஷால் கேப்டன்சி போற மாதிரி அவ்வளவு ஃபேவரிசம் பண்ணி நீங்க ஒரு விக்கெட் மிஸ் பண்ணி விடுறீங்க. இந்த பிக் பாஸ்க்கு என்னென்ன தேவையோ அது அவருக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணி ரூல்ஸ் எல்லாத்தையும் பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பண்ணி கேப்டன்ஷிப் வந்து விஷாலுக்கு போயிடுச்சு. அப்ப அது எவ்வளவு அன்ஃபேரான ஒரு விஷயம் அந்த கேப்டன்சில. அது முழுக்க பிக் பாஸ் தான் வந்து இது காரணம். நம்ம வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு பேருக்காக நம்ம வந்து அதை வந்து எதுவும் சொல்லாம விமர்சனம் பண்ணாம போறோம். அப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இப்ப நீங்க என்ன பண்றீங்க, முத்து ஒரு பிளேயரா இருக்கிறதுனால இப்ப பிக் பாஸ் சொல்றது எல்லாமே சரின்னுலாம் அங்க ஆயிடாது. நீங்க இது வந்து நேர்மையா பார்க்கணும், நியாயமா பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க போன கேப்டன்சில? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவர் வந்து இந்த கேப்டன்சியை விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி இவரை விமர்சனம் பண்றதுக்கு?
ஃபர்ஸ்ட் உங்களுக்கே அது ரைட்ஸ் கிடையாது. நீங்க பண்றது, நீங்க பண்ண வேலை அன்ஃபேரா இருந்தது. நீங்க ஃபேரா வச்சிருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும். எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட்டை வந்து கழுவி ஊத்துறோமோ, நீங்க வந்து ராணா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அவரை வந்து மார்க் பண்றீங்க, புள்ளி பண்றீங்கன்னு சொல்லி ஹோஸ்ட் எப்படி நம்ம வந்து கழுவி ஊத்துறோமோ, அதே தான் பிக் பாஸ்க்கும் பொருந்தும். நீங்க ஃபேரா நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா ஃபேரா நடந்துக்கணும் எல்லா இடத்துலயும். நீங்க அன்ஃபேரா நடந்துப்பீங்க. இந்த இடத்துல முத்து அப்புறம் நீங்க ஃபேரா நடந்துக்கிட்டு இந்த இடத்துல முத்து நீங்க அன்ஃபேர்னு சொன்னா நானே ஏத்துப்பேன். நீங்களும் அன்ஃபேரா தான் நடந்தீங்க போன அந்த வாரம் திங்கக்கிழமை கேப்டன்சில. அப்ப வெள்ளிக்கிழமை முத்து வந்து நான் என்னோட கேப்டன்சியை விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்காதுன்றது அவனோட முடிவு. நான் எனக்கு அது வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம். அது 2 பொருள் வரும். நான் வந்து பவித்ராக்காக விட்டு கொடுக்கணும்னு இல்லை, எனக்கு இந்த கேப்டன்சி வேணாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அவருக்கான வியூகம் இருக்கலாம். நான் வந்து நாமினேஷன்ல வரணும், எனக்கான ஓட் பேங்கர் இன்க்ரீஸ் பண்ணணும், பல காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு. அவர் விட்டு கொடுக்கணும்ன்றது, அவரோட கேப்டன்சி விட்டு கொடுக்கணுன்ற வார்த்தை எல்லாரும் என்ன ஸ்டேஜில் நிக்கிறாங்கன்னா, அவர் பவித்ராக்காக விட்டு கொடுத்துறாரு. பவித்ரா அது கிடையவே கிடையாது. பவித்ரா மட்டுமே இல்லை, எப்படி வேணா அது பொருள் வச்சுக்கலாம். பவித்ராக்காக விட்டு கொடுத்தாருன்னு ஒரு